தூர்தர்ஷனை பற்றி பேசணுன்னா ஒரு கதையே பேசலாம். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் வளர்ந்தது எப்படின்னா தூர்தர்ஷன் மூலியமாக தான் வளர்ந்தேன் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் நான் சின்ன வயசில் இருக்கும் போதும் என் வீட்டில் அப்போ டிவி இருக்காது. ஆனால் அந்த ஒளியும் ஒளியும் சவுண்டு கேட்டோன்னே எங்கள் அம்மாட்ட அடி வாங்கிட்டு எதிர்க்க போய் ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்பில் வெளியே வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் போட்டுட்டு அந்த ஒளியும் ஒளியும் போடுவாங்க. அம்மாட்ட போய் அடி வாங்கிட்டு போய் அதை போய் நான் போய் பார்த்துட்டு வருவேன். அது மாதிரி எனக்கு நியூஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே நியூஸ் கேட்குற ஹேபிட் என்னோடய ஹேபிட் அது. நியூஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் சின்ன சீரியல்கள் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் தூர்தர்ஷன் வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அழகன் படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணும் போதும் அதில் வந்து மம்முட்டி சாரும் பானுப்பிரியாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் பார்த்திங்கன்னா அந்த தூர்தர்ஷனுடைய மியூசிக். ஸோ அந்த தூர்தர்ஷனுடைய மியூசிக்கை வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தூர்தர்ஷன் வந்து இப்போ 50 வருஷம் வந்து காலை எடுத்து வந்திருக்குன்னு சொல்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். ஒளியுமாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இதில் இருந்தாலும் நிறைய தப்புகள் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் தூர்தர்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே உண்மைகள் இருக்கும். அதை பார்த்தாலே போதும். நம்ம வந்து இன்றைக்கி அது வருதா இது வருதா நம்ம மற்ற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளே டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் நீங்கள் தூர்தர்ஷனுடைய நியூஸும் சரி, ஒரு ஒளிமொழியும் சாங்ஸாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மைகள் அதில் இருக்கும். ஏன்னா தூர்தர்ஷன் சொல்கிறது அது ஒரு சாதாரண, அதாவது அந்த சேனல் தான் நம்மளை வளர்த்தது அது. ஸோ அதில் வந்து நான் வந்து 50வது வருஷத்துக்கு கால் வச்ச பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூர்தர்ஷனுக்கு வந்து 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதும் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் தூர்தர்ஷன் நேயர்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் அங்கே இருக்கிற டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஏன்னா டெக்னீஷியன் இல்லாமல் தூர்தர்ஷன் கிடையாது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனும் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷல் வரட்டும், ஒரு ப்ரோக்ராம் வரட்டும், அதில் இருக்கிற உண்மையான ட்ரெடிஷ்னலுடைய ப்ரோக்ராம் தான் அதில் இருக்கும். ஃபோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேனல்லையும் ஃபோக்கை பற்றியே காமிக்கிறது கிடையாது. தூர்தர்ஷனில் மட்டும்தான் காமிப்பாங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஃபோக் வந்து தூர்தர்ஷனில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சேனல்லையும் அது கிடையாது. நீங்கள் வயலும் வாழ்வும் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தூர்தர்ஷன் தான். ஸோ அதை வந்து எப்பயுமே இப்போ இருக்கிற இதுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம தூர்தர்ஷனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் என்னங்க, பரதநாட்டியம். ஸோ பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து தூர்தர்ஷனில் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ஷோ இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுதான் நான் சொல்கிறேனே, தூர்தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலை மறக்காமல் அப்படியே கொண்டு போய் உண்மைகள் ரொம்ப நேச்சுரலாக கரெக்டாக இருக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்மளுடைய தூர்தர்ஷனில் எப்பயுமே ட்ரெடிஷ்னல் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.